83 வயதிலும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமுடனும் இருப்பதன் காரணம் என்ன என்று தன்னுடைய ஆரோக்கியத்தின் ரகசியத்தை நம்மோடு பகிர்கிறார் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக டீன் திரு ராமசாமி. வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் பி ராமசுவாமி. நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டீன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸாக இருந்து ஓய்வு பெற்றவன். என்னுடைய வயது 83 முடிவடைந்துள்ளது. நான் தினமும் காலையில் பெட் காபிக்கு பதிலாக ராகி கூழ் தான் குடிக்கின்றேன். அது உடம்புக்கு மிகவும் நல்லது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல் நான் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பது மாதிரி பூங்காற்று யூடியூப் நேயர்களும் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக ராகி கூழ் மாவு தயாரிக்கும் முறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். இதை எனக்கு தயாரித்து கொடுப்பவர் என்னுடைய துணைவியார் திருமதி நாகமணி ராமசாமி அவர்கள். இப்பொழுது இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்களை கலந்து ராகி கூழ் மாவு தயாரிக்கின்றோம் என்பதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன். முதலாவதாக மெயின் பேஸ் என்னவென்றால் ராகி தான் அதிகமாக உபயோகிக்க வேண்டும். 2 கிலோ ராகி எடுத்துக்கொண்டால் நாம் சுமாராக ஒரு 6 கிலோ அளவிற்கு மொத்த ராகி கூழ் மாவு தயாரிப்பதற்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்ன என்பதை கூறுகின்றேன். பொட்டுக்கடலை நாம் எல்லோரும் வீட்டில் உபயோகிப்பது. இது சிகப்பு அரிசி, ரெட் ரைஸ் என்று பெயர். பச்சை பயிறு, கிரீன் கிராம். கம்பு, இது கொள்ளு, ஹார்ஸ் கிராம். சோளம், வெள்ளைச்சோளம், இது மக்காச்சோளம். இதேபோல் இது மாப்பிள்ளை சம்பா, பிளாக் கிராம். உளுந்து, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி இவை எல்லாவற்றையும் கலந்துதான் நாங்கள் இந்த ராகி கூழ் மாவு தயாரிக்கின்றோம். ராகி 2 கிலோ எடுத்துக்கொண்டால் மற்ற பொருட்கள் எல்லாம் 1/4 கிலோவிலிருந்து 1/2 கிலோ வரைக்கும் நாம் பயன்படுத்தலாம். இத்துடன் சுக்கும் சேர்த்துக்கொள்வது நல்லது உடம்புக்கு. ராகி கூழ் மாவு தயாரிக்கும் முறை எப்படி என்பதை என்னுடைய துணைவியார் திருமதி நாகமணி ராமசாமி அவர்கள் உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு புரியும் அளவிற்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கூறுவார்கள். முதல்ல ராகியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும் காலையில். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அதை துணியில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி தண்ணி வடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடணும். அதை நைட்டு ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து பார்த்தா வெள்ளை வெள்ளையாக முளப்பு விட்டுருக்கும். அதை வெயிலில் நல்லா காய வைக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் வச்சிருக்கிற ஒன்றா வறுக்கணும். சுக்கு இதை வறுக்கணும். லேசாக வறுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் மாதிரி வரணும். இந்த மாதிரி இப்படி வறுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு டப்பாவில் போட்டுட்டு ஸ்பூன் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்பப்போ தேவையாக இருக்கும் போது எடுத்துக்கலாம். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் மாவு, 1 ஸ்பூன் மாவு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இல்லைன்னா 3/4 டம்ளர் தண்ணி. அதை நல்லா கலக்கிட்டு அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு கலக்கிட்டு அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றணும். பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. நல்லா கொதிச்சு வாசனை எடுத்து வச்சுட்டு சுகர் தேவையானவங்க சுகர் போட்டுக்கலாம். வேண்டாதவங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு குடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த ராகி கூழ் மாவை எல்லோரும் குடித்து என்னை போல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பூங்காற்று யூடியூப் நேயர்கள் அனைவரும் இதை தயாரித்து அவர்கள் வீட்டிலேயே தயாரித்து இதை உண்ண வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பூங்காற்று இனி எல்லாம்